ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கோடிங் பண்ணும்போது எல்லா டேட்டாவும் சேம் இல்லன்னு தெரியுமா? சில டேட்டா டெக்ஸ்டா இருக்கலாம், சில டேட்டா நம்பரா இருக்கலாம், சில டேட்டா ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸா இருக்கலாம். இததான் பைத்தான்ல டேட்டா டைப்ஸ் இல்ல வேரியபிள் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா நான் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நேம் ஈக்குவல் டு லாவண்யா, இது வந்து டெக்ஸ்ட், இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை பிலாங் பண்ணிருக்கு. எல்லா டெக்ஸ்ட்டுமே ஸ்ட்ரிங் தான். ஓகேங்களா? ஏஜ் ஈக்குவல் டு 22, இது வந்து நம்பர், இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப். நம்பர்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹோல் நம்பர் மட்டும் தான் இன்டீஜர்ல வரும். height equal to 5.3, இது வந்து டெசிமல், இது வந்து float data type belong பண்ணிருக்கு. is student equal to true ன்னு கொடுத்திருக்கேன். ட்ரூனா boolean data type, அதுல வந்து ரெண்டு வேல்யூ தான் செட் பண்ண முடியும், ட்ரூ இல்லனா ஃபால்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு பர்சனோட டீடைல்ஸ் நம்ம சேவ் பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா நம்மளுக்கு தேவைப்படுது. அது ஒவ்வொரு டேட்டாவும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த 4 வேரியபிளையும் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த டேட்டா டைப் என்னன்னு தெரியல, இந்த வேரியபிள்ல என்ன டேட்டா டைப் இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள வந்து ஒரு இன்பில்ட் டேட்டா டைப் இருக்கு, அது பேரு தான் டைப். ஓகேங்களா? ஸோ டைப்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறீங்களோ அந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்ன நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ரன் பைத்தான்ல ரன் பைத்தான் ஃபைல்ஸ் இன் டெர்மினல், இங்க பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்திருக்கு பாருங்க, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து ஏஜ் செக் பண்றோம். ஓகேங்களா? இப்ப நம்ம ஏஜ் பார்த்தா இது வந்து நம்மளுக்கு INT அப்படின்னு வரும். ஓகேங்களா? பிகாஸ் இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப். இங்க பாருங்க, கிளாஸ் INT. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வேலை அது என்ன டேட்டா டைப்ல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம இந்த டைப் இன்பில் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அது என்ன டேட்டா டைப்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் உங்களுக்கு 4 பேசிக்கான டேட்டா டைப்ஸ் பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் அட்வான்ஸ்டு டேட்டா டைப்ஸ் வரப்போகுது. ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. தேங்க்யூ.